ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா vlog. சாட்டர்டே மார்னிங். ஸோ காலையிலே க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பெட் கவர்லாம் மாற்றிட்டு வேறு பெட் கவர் போட்டேன். நேற்று தான் அதே பெட் கவர் போட்டதுனால திரும்பி அதே போட்டுட்டேன். பட் ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த பெட் கவரே போட்டு முடிச்சிட்டுக்கப்புறமா சரி இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால வீடெலாம் பெருக்கி மாப் போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். காலையிலே பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடெலாம் பெருக்கி மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னாலே இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு நான் காலையிலே போயிட்டுருப்பேன். பட் ஆனால் போக முடியல. ஓகே ஈவினிங்காக போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இன்றைக்கி துணி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இவ்வளோ துணியுமே என் வீட்டுக்காரோட துணி தான். ஏன்னா அந்தளவுக்கு சேர்த்து வச்சுட்டாரு. பட் என்ன பண்ணுறது, ஓகே நம்ம தான் துவைச்சாகணும் அப்படின்னால காலையிலே ஊற வச்சிட்டேன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டுக்கப்புறமா அதுக்கப்புறம் துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன்னா கொஞ்சம் டைம் மிச்சமாகுன்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்னால இன்றைக்கி இது எப்பயுமே தயிர் சாதம் அதுதான் வச்சு நம்ம சாமிக்கு பெருமாளுக்காக தான் படைப்போம் நாங்கள். தயிர் சாதம், பொரியல், கீரை இன்றைக்கி பண்ணிடலாம். ஏன்னா பாட்டி கீரை கேட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி கீரை கேட்டாங்க அப்படின்னால எங்கள் வீட்டு தோட்டத்தில் கீரை இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் முருங்கைக்காய் அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஆனால் எனக்கு தான் எட்டலையே, என்ன பண்ணுறது. எட்டுற வரைக்கும் எடுக்கலாம். பட் ஆனால் ஹெல்ப்புக்கு யாரும் வரல. கிடைச்ச வரைக்கும் கொஞ்சமாக கீரை கடைஞ்சிட்டு ஆஞ்சிக்கலாம். ஆனால் கீரை வைக்கும் போதே நிறைய கொஞ்சம் பூச்சிலாம் இருந்துச்சு. அது வேறு ஏண்டா பிச்சோன்னு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அதையும் வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை பூலாம் வச்சிடலான்ட்டு பழைய பூலாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் புது பூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவை எடுத்து போட்டுட்டு படைக்க ஆரம்பிச்சிட்டேன். தயிர் சாதம் அண்டு உருளைக்கிழங்கு பொரியல், கீரை கூட்டு பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை கூட்டு மாதிரியே வச்சுட்டேன். எனக்கு கடையில் ஏன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால. சிம்பிளாக பெருமாளுக்கு எப்பயுமே தயிர் சாதம் வச்சு ஏதாவது பொரியல் வச்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு கோவிந்தான்னு கூப்பிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது மனசார அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாமி படைச்சி முடிச்சுட்டு காக்காவுக்கு எள்ளு சாதம் வச்சு